வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கிறோம்னா, சேலத்துலேருந்து ஒகேனக்கல் ஒரு ஜாலியாக போகலாமேன்ட்டு ஃபேமிலியோடு கிளம்பிகிட்ருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் சேலத்துலேருந்து கிளம்பிட்டோம் ஃபேமிலியோடு. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு இந்த முடிவு எடுத்தேங்க. காலையிலேயே நேரமாக கிளம்புனதுனால எல்லாத்துக்கும் பசி எடுத்துருச்சு. சரி, அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணோன்னா காலையில் டிஃபனு எல்லாத்துக்கும் பிடிச்சதை வாங்கிக்கினாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் தான் போனோமா, அதனால் இட்லி தோசை இதாக இருந்துச்சு. எல்லாம் தோசை வேணும்னாங்க. பசங்க சப்பாத்தி வாங்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் முதல்ல போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் போய்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டாங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து தான் எடுத்துருக்கோம். விட்டு தான் வரும். பார்த்திங்கன்னா இப்போ ஒகேனக்கல் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ தானே எல்லாம் மலை பாதைங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. இவ்வளோ நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், படத்தங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்த சீன்ஸ்லாம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். அங்கே இடம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ஆனால் போகிறப்ப இடம் சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் மழைனா ரொம்ப மழை ஹைட்டாகவும் இல்லாமல் அப்படியே இயற்கையாக அப்படியே மட்டமாக எங்கே பார்த்தாலும் பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எவ்வளோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இப்போ அங்கே போகிறதுக்கு அந்த ட்ராவலிங் எல்லாமே நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நாங்களும் நல்லா பொறுமையாக, ரொம்ப வேகமாக போகாமல் பொறுமையாக நிதானமாக போனோம். டக்குன்னு இந்த இடத்துல மேடு வந்துச்சுங்க. நம்ம போகலான்னு பார்த்தா பஸ்ஸு முன்னாடி ஸ்லோவாகிடுச்சு. அப்புறம் அதனால் என்னென்னா, ஸ்லோ ஆனதுனால மேடில் நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அந்த இடத்துல பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஹில்ஸ்லாம் ரொம்ப ட்ரை பண்ணதில்லை காரில், அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. அதை சமாளித்து வந்துட்டோம். அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டேன் ட்ராவலை. பார்த்துக்கிட்டு தாங்க நான் அங்கேயே இருப்பாங்க போடுறது. அங்கே பாருங்கள், மற்றவங்களாம் ஈஸியாக போயிட்டுருக்காங்க ஜாலியாக. நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு. நல்லா காற்று, காரில் போகிறதுக்கு அதுக்கும் காற்று. ஏசிலாம் கூட போடலைங்க. நல்லா ஏசி ஆஃப் பண்ணிட்டு நல்லா இயற்கையை காற்று நல்லா அருமையாக வந்துட்டு இருந்துச்சு. ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம் ஜாலியாக ஃபேமிலியோடு. நம்ம ஜாலியாக இருந்தோம்னாலே பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டே வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் இருக்கும்போதே சரி நாம் இது ஒரு வீடியோவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை நான் என்ஜாய் பண்ணால் வீடியோவிலே தான் கவனம் செலுத்திகிட்டு இருந்தேன். அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க கூட வந்தவங்களாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் மலையை தாண்டி வந்த உடனே பார்த்தோன்னா மறுபடியும் சமமான இடம். அங்கெல்லாம் ஊர், கிராமம் இந்த மாதிரிலாம் இருக்குது. சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் சைட்லலாம் ஃபாரஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த ஏரியாவுக்கு முன்னாடிலாம் செக் போஸ்ட் இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் நடுவழியில் எதுக்குமே வண்டியை நிறுத்தாதீங்க, நிறுத்தாமல் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுனாலன்னு பார்த்தா அதில் நிறைய இடத்துல போட்டிருந்துச்சி விலங்குகள் நடமாடும் இடம், காட்டு யானை நடமாடுறது, அப்புறம் புலிகள் வரும் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு. அதனால தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காரை நிறுத்த வேண்டியது ஒன்றும் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு நேரம் வரலைங்க. அதனால் கார்லாம் நிறுத்தலை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சமமான இடம் வந்துச்சிங்களா. இது பாருங்கள், இந்த இடத்துலலாம் ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளம். அது இறங்கி நிறுத்தி எடுக்க முடியல. ஏன்னா தான் வண்டியை நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டாங்களே, அதனால் நாங்கள் அப்படி எடுக்கலை. முன்னாடி போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா இதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரியே. அவங்களும் அதுவும் வெளியே கையை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க மொபைலில். நம்ம அந்த மாதிரி எடுக்கலைங்க. கொஞ்சம் பயமாகிற மாதிரி தான் இருந்துச்சு. மட்டமான இடம் மாதிரி தான் தெரிஞ்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு மலையில் போகிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் தொடர்ந்து நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே வந்தோம். முடிஞ்சளவுக்கு வீடியோவிலையும் கவனம் செலுத்திக்கிட்டே வந்தேன். அப்புறம் நானும் கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு இது புது அனுபவம், முதல் அனுபவம். அதனால தான் கொஞ்சம் முதல் வீடியோ கொஞ்சம் முன்ன பண்ண கூட இருக்குங்க. கொஞ்சம் நம்மளுக்கு முன்ன பண்ண இருந்தால் தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு மேலே அதை நான் எப்படி சரி பண்ணி போடுறேன்னு முயற்சி பண்ணி நான் சரி பண்ணி போடுறேங்க. அப்புறம் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு சேனல் ஆரம்பித்தேங்க, 300 சப்ஸ்கிரைபரில் வந்துச்சு. அது மறுபடியும் லாக் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் ஒகேனக்கல்னு நினைக்கிறேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைமு. எங்கேயும் யாருக்கும் எங்கள் கூட வரவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் டைமுங்க. எங்கள் கூட வராங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஃபேமிலி தாங்க. அதை பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் யார் என்னான்ட்டு.
நான், எங்கள் ஒய்ஃபு, அப்புறம் எங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்புறம் எங்கள் தம்பி வீட்டில் தம்பி ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 பசங்க. இது பாருங்கள், இது தம்பி ஒய்ஃபுங்க. அப்புறம் காரை பார்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காரை தம்பி தான் அங்கே பார்க் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தான் எங்கள் ஃபேமிலி. இல்லை எங்கள் தம்பி மட்டும் காரை நிறுத்திட்டு அவன் வருவான், நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இது வந்து எங்கள் தம்பி ஒய்ஃபு, என் ஒய்ஃபு, எங்கள் அம்மாங்க. அப்பா மட்டும் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக வீட்டிலே இருந்துக்கிட்டார். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 10 பேர். அதனால் நாங்கள் மட்டும் அவரை மட்டும் நான் இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் 9 பேர் மட்டும் காரில் வந்துவிட்டோம். சின்ன பசங்க தானே, அந்த காரில் மேக்ஸிமம் 8 சீட்ரு 8 பேர் வரலாம். சின்ன பசங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு வந்துவிட்டோம். புதுசாக இருக்குது, எங்கே போகணும் என்னன்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் நாங்களாக பார்த்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மீன் வாங்கினோம். மீன் ஒரு 4 கிலோ மீன் வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு 1.5 கிலோ மீன் வந்து குழம்பு வைக்க சொல்லிட்டோம். அப்புறம் மீதி இருக்கிறத பொரிக்க சொல்லிட்டோம். பொரிச்சு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடு, ரசம் இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டோம். இங்கே என்னன்னா, இங்கே வந்து மற்றது மீன் மற்ற பொருளெல்லாம் ரேட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இங்கே சமைக்கிறது ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க. நாங்கள் மேட்டூருக்கும் போயிருக்கோம். மேட்டூர்லாம் இதில் இருக்கிறது பாதி விலை தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு 350 ரூபா கேட்குறாங்க. மீன் குழம்பு 1 கிலோ குழம்பு வச்சு கொடுக்குறதுக்கு மட்டும் இவ்வளோ ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே அங்கே போனோம்னா இதில் எனக்கு தெரிஞ்சு குழம்பு வைக்கலாம் ஒரு 200 ரூபா 150 கேட்பாங்க மேட்டூர்லாம். அதுக்கு இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அது மட்டும் தான் ஒரு குறை. சரின்ட்டெல்லாம் எப்படி ஒன்று சமைக்க கொடுத்துட்டோம். அப்புறம் பசங்க வந்தவுடனே குளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் தண்ணி ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. நம்ம வந்து நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி அருவியோ தண்ணி சேலத்தில் எங்கள் வீட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லைங்க. ஒருவேளை வேறு பக்கம் இருந்திருக்கலாம். புதுசாக இருந்துச்சு. அதனால் எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க. அது அடிக்கிற ஹீட்டு. நான் இந்த டைமு எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அக்குன்னு இத்தரசு டைமு. அதனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண பாருங்க. எங்கள் அம்மாவே பாருங்கள் தண்ணியில் குளிச்சுட்டுதுங்க. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. பசங்களும் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியாமல் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் எவ்வளோ நேரம் தாங்க பார்த்துட்ருக்கிறேன். இங்கே ஏன் குளிக்கிறோம் இப்படி தான் இருக்கணும், ஃபால்ஸ் இருக்குமே எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் எங்கள் பையன். நாங்களே புதுசாக வந்திருக்கிறேங்க, ஃபஸ்ட் டைமு. இதில் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னா எனக்கு எங்கே தெரியும். அப்புறம் விசாரித்தேன். ஃபால்ஸ் இங்கே ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்னு போயிருந்தோம். அதனால தாங்க ஃபால்ஸ் எங்கேன்னு தெரியல. அப்புறம் இங்கேயே நானும் அவங்களோட இறங்கிட்டேன். கேமரா வந்து எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு நான் குதிக்க இறங்கிட்டேன். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆர்வத்தில் கண்ணாடியை கூட நான் கலட்டலைங்க. அப்படியே இது பண்ணிட்டேன். எங்கள் பையன் கண்ணாடின்னு கத்துவோம் பாருங்களேன். நான்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தம்பி பாருங்க தானே பாறை மேலே உட்காந்துட்டு இருந்தான். அவனும் குளிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அவனும் குளிப்பான் அப்புறமேட்டுக்கு. ஆனால் கொஞ்சம் தண்ணியெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்க்குறது எப்படி தாங்க இருக்கும். கூட்டத்தோட ஜனங்களோட நாமளும் இறங்கிட வேண்டியது தானே. இப்படி இறங்கினா தானே அப்போ நாமளும் என்ஜாய் பண்ண முடியும். ஒதுங்கி நிற்கக்கூடாது இல்லைங்களா. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தானே போயிருக்கிறோம். அதனால் தண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் பார்க்கக்கூடாது. இதில் என்ன ஒரு இதுன்னா, வர்றவங்க இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். பாட்டில் அங்கங்கே போட்டுறாங்க. அதாவது சுத்தமாக இல்லாமல் இருக்குது. இதுதான் ஒரு குறை. அதெல்லாம் காரணம் நம்ம இருக்கிற ஜனங்க நாமளே அசுத்தம் பண்ணுறது தான். அது மட்டும்தான் குறையாக இருக்குது. அதெல்லாம் க்ளீனாக சுத்தமாக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி தான் சும்மாதான் இருந்தாலும் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சர்க்கஸ் சொல்கிறது என்ன அது என்ன பாருங்க. அவன் உட்காந்துட்டு இருக்கிறவனும் உட்காந்துட்டு பார்த்துட்டு அவனும் குளிக்க ஆரம்பித்தான். அவனும் ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் எப்படியோ ஒன்று ஜாலியாக எல்லாருமே குளிச்சுட்டு தாங்க இருந்தான். இடம் அப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிங்க. நிறைய பேர் இன்னும் அந்த சைடு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இருக்கிற எவ்வளோ நேரம் இதுவே போர் அடிக்கிறது. ரொம்ப நேரம் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். தண்ணியிலே ஊறிக்கிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுங்க. கரெக்டான டைமுக்கு நாங்கள் போயிட்டோம். எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த டைமில் வந்து 1 மணி இருக்கும். 1 மணியில் இப்போ வெயில் எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன். அதனால் அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு வர்ற தண்ணி சூப்பராக ஜில்லுன்னு அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணியை விட்டு மேலே வந்தால் ஹீட்டு ஃபுல்லாக வேர்க்குது. ஆனால் அதனால தான் தண்ணிக்குள்ளேயே இருந்தோம். ரொம்ப நேரம் ஜாலியாக கண்ணெல்லாம் செவக்கிறலாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க.
என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு, மனசுக்கு கொஞ்சம் சுத்தம் இல்லாததுனால. ஆனால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் வரலாமேன்ட்டு எல்லோரும் போய் அங்கே குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் பக்கத்தில் கேட்டோம். அங்கே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே மீடியமான ஆழம், தண்ணி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இழுத்துக்கிட்டும் போகலை, தண்ணி சுத்தமாகவும் இருக்குது. நல்லா நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. பாருங்கள் வெயில் எப்படின்னு பாருங்கள், நிழலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படி நேருக்கு நேராக இருக்குது. அப்படி நம்ம நிற்கிறோன்னா நம்ம நேராக வெயில் அடிக்குது, வெயில் அந்தளவுக்கு ஹீட்டு. ஆனால் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இறங்கி செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக விளாடுங்க. ஏன்னா நானே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஜாலியாக இருந்தேன். சின்ன பசங்களாட்டம் பசங்களாக சேர்ந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். போதும் வாங்கடா போகலாம் அப்படின்னாலும் கேட்கல. அப்படி தான் அவங்களும் சொன்னாங்கன்னா நான் எனக்கே வர்ற மனசு இல்லைங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஜாலியாக பாருங்கடா, இதுதாங்க நான் பனின்னு போட்டுட்ருக்கேன் பாருங்க. நானும் குளிச்சுக்கிட்டு அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அப்புறம் அவங்க குளிக்கும் போது பாருங்க நமக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, நானும் ஊற்றினோம் அப்படின்ட்டு. அதனால் கேமரா வீட்டில் கொடுத்துட்டு நானும் இறங்கிட்டேன் களத்தில். இறங்கிட்டு அப்படியே அவங்கெல்லாம் பசங்கள்லாம் அப்படி கரையோரமாகவே கொஞ்சம் ஆளில்லாத பகுதியாக இருக்க சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு அப்படி பின்னாடியே போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் போக போயிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு 2-3 டைம் பண்ணிவிட்டு அப்படி தொடர்ந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே எல்லா லேடிஸு ஜென்ஸுன்னெலாம் பாகுபாடெலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க நீச்சல் அடிச்சு, இப்போ தாங்க நீச்சல் அடிக்கிறேன். எப்படி இருக்கும் ஒன்று தான் பாருங்கள். நான் வர்றதை பார்த்துட்டு பாருங்கள், ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள். நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களாம் வா நீ விளாண்டுக்க சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கேட்கல, நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நம்மளுக்கும் 1000 பிரச்சனைகள்லாம் இருக்க தாங்க செய்யுது. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், எப்பப்பா அது லைஃப்பில் நம்மளுக்கு அதே தான் மைண்டில் இருக்கும். நமக்குன்னு ஒரு ரிலீஃப் வேணும் இல்லைங்களா? அதனால தாங்க அந்த மாதிரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது. ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டோம். சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு தகவல் வந்துச்சு. உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. குழம்பு இதெல்லாம் மீன் எல்லாம் அப்போ தான் ரெடி பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் மீனுமே கூட நாங்கள் எடுத்து கொடுத்த முழுசாக பொரித்து கொடுக்கலிங்க, ஒரு பாதி பொரித்து கொடுத்தாங்க. அப்புறம் பசியெல்லாம் ஏற்கனவே பசியெல்லாம் எடுத்துக்கிச்சு. பாதி வந்தோடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சாப்பாடு பறிய ஆரம்பித்தோடனே என்ன ரேட் அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கெட்டதாக சொன்னோன்னு நல்லதையும் சொல்லணும் இல்லைங்களா? டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் இந்த ரசம் தாங்க, ரசம் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. ரேட்டு ஜாஸ்தின்னு குறையும் சொன்னேன் இல்லைங்களா? அதனால் நிறையும் சொல்லணும் இல்லைங்களா? அதுக்காக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஃபன் பண்ணிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா அருமையாக இருக்கும். அதாவது ஃபேமிலியோட அதாவது வீட்டில் இருக்கிற 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னா இந்த மாதிரி வந்துட்டு போங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் என்னென்னா அவ்வளோ தூரம் குளிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா? குளிச்சுட்டு மேலே சாப்பிட்ற இடத்துக்கு நடந்து வரும்போதெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால தான் பாருங்கள் அப்படியே வரத்துக்குள்ளே ஒரு காஞ்சிருச்சு. அதனால் துண்டை மட்டும் கட்டியிருக்கேன். போகும்போது காரில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா பேண்ட்டு தான் போட்டேன், சட்டை போடவே இல்லை, அப்படியே தான் இருந்தேன். நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டேங்க. மீனெல்லாம் பசங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப பசியாக இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே குழம்பு மீன் ஒரு இது வச்சேங்க. அப்புறம் வச்சதுக்கப்புறம் தான் பசங்களாம் யாருமே வேணாம்லாம் சொல்லலை. எல்லாம் பொரிச்ச மீன் அந்த மீன் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா நமக்கு மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அப்போவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சளிக்கலைங்க, டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஒருத்தர் ஜாலியாக இது பண்ணிட்டு இதுக்கு மேலே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சேனல் நேம் நான் சொல்லலை பாருங்கள். நீங்கள் எப்படி உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சேனல் பேரை நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சேனலோட பேர் பார்த்திங்கன்னா டேஸ்ட் டூருங்க அப்படின்னு. அது எதனால் அப்படி அந்த பேர் வச்சுருக்கேன்னா பயணம் விலாக் இந்த மாரி போடலாம், சாப்பாட்டு வீடியோ போடலாம். அதனால தாங்க. நன்றி, வணக்கங்க.